நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் நிறையா எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த கான்டெஸ்ட்டில் ஈஸியாக எலிஜிபிலிட்டி வரலாம். அதை இப்போ சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உங்கள் டீம் சைஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்களும் சரி உங்களோட டைரக்ட் ரெஃபரலையும் இந்த கான்டெஸ்ட்டை சொல்லி புஷ் பண்ணும்போது அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க எடுத்தாலும் யார் இதில் வந்து நமக்கு ஐடியா எடுத்தாலும் நம்ம டீம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கான்டெஸ்ட் நேமே பார்த்தீங்கன்னா பூஸ்டப் கான்டெஸ்ட் தான். கான்டெஸ்ட் பீரியட் வந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது நேற்று தேதியிலேருந்தே போட்டிருக்கு. மார்ச் 1லேருந்து 31 மார்ச், இந்த மந்த்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 2 டேட்டுக்குள்ளே தான் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கணும். நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாலும் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போட்டால் தான். 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், இப்போ இதில் வந்து ஆக்டிவேட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அது கணக்கு கிடையாது. 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி 31ஆம் தேதிக்குள்ள 4 பிளானும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிலிட்டி எடுப்போம். ஓகேங்களா? என்னென்ன கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 10 டைரக்ட் ரெஃபரல் போட்டிங்கன்னா நம்ம கம்பெனியோட டைரி ஒன்று, 25 டைரக்ட் ரெஃபரல் போட்டிங்கன்னா டைரி அல்லது வால் கிளாக், அது போக ஒரு லேப்டாப் பேக். 50 டைரக்ட் ரெஃபரல் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5G மொபைல், போக்கோ கம்பெனியோட 5G மொபைல் ஒன்று. 100 டைரக்ட் ரெஃபரல் போட்டிங்க அப்படின்னா டேப், மொபைலுக்கு அடுத்த வருஷம் 10 இன்ச்சு டேப், 10.1 இன்ச்சு டேப் உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிங்கன்னா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, இந்த 4 பிளான் ஆக்டிவேஷன் ஆனாலும் சரி, மார்ச் 1லேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே இருந்தால் தான் கணக்கு எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நான் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆக்டிவேட் பண்ணால் கணக்கு எடுப்பீங்களானா எடுக்க மாட்டோம். அது மாதிரி போன மாதம் பிப்ரவரியில் வந்து கடைசி நாள் 28ஆம் தேதி தான் ரெஜிஸ்டர் பண்ணோம், இந்த மந்த் கால்குலேட் இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவும் கணக்கில் எடுக்க மாட்டோம். அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி ஆக்டிவேஷன் ஆனாலும் சரி இந்த 2 டேட்டுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, இந்த கான்டெஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ரீஜனில் நடக்கிற ஹால் மீட்டிங்ஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதனால் வந்து ரெகுலராக ஹால் மீட்டிங் இப்போ வந்து பூஸ்டப் வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ரெகுலராக ஹால் மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் அடுத்து எல்லா ஏரியா எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி நடக்க ஆரம்பிச்சிடும். அது நடக்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் செஷனும் கூட வரும். அந்த டயத்தில் வந்து இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் தான், வேறு எதுவுமே உங்களுக்கு க்ரைட்டீரியா வந்து உங்கள் செகண்ட் லெவல் போடணும், தேர்ட் லெவல் போடணும், அவங்க பண்ணணும், இவங்க பண்ணணும், எதுவுமே கிடையாது. உங்களோட இண்டிவிஜுவல் ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் இண்டிவிஜுவலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக 100 டைரக்ட் ரெஃபரல் போட்டு டேப் வின் பண்ண முடியும். டேப் ரெட்மி 10.1 டேப் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னா 100% எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி 1 மந்த்தில் 100 போட்டவங்க 200 போட்டவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்டின் அண்ணனே நான் சொல்லலாம், ஒரே மாதத்தில் 100க்கு மேலே டைரக்ட் ரெஃபரல் எடுத்து 6 கிராம், அந்த டைம் வந்து 6 கிராம் கோல்டு காயின் கொடுத்தோம், அதை வின் பண்ணாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது கொடுக்க முடியாது நமக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து ரெட்மி டேப் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, மிந்தியோட இப்போ கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்குது. புதுசாக வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பழைய மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ கொடுத்தாங்க, இப்போ கம்மியாகிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நினைக்காதீங்க. இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுங்கிறது செகண்டரி. உங்களுக்கு கிடைக்க போகிற லெவல் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரைமரி. அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகிற உங்கள் டவுன்லைனோட ஸ்பான்சர் இன்கம், அதுவும் வந்து அதுதான் ப்ரைமரி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் இன்கமும் லெவல் இன்கமும் பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து இந்த ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்கலையே அப்படி சின்னதாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து உங்களை கௌரவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட உழைப்பு கிடைச்ச கௌரவம், அங்கீகாரம். ஆனால் உண்மையான இன்கம் வந்து உங்கள் லெவல் இன்கமும் உங்கள் ஸ்பான்சர் இன்கம் தான். அதனால நான் கேட்டுக்கிறது, மினிமம் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே 25 டைரக்ட் ரெஃபரலுக்கு மேலே கொடுத்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் லேப்டாப்க்கு, வால் கிளாக், போக்கோ மொபைல், டேப் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக வந்தது அப்படின்னா அடுத்தடுத்த கான்டெஸ்ட் இது மாதிரி டைரக்ட் ரெஃபரலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த டைரக்ட் ரெஃபரல் கான்டெஸ்ட், இந்த பூஸ்டப் கான்டெஸ்ட்டை வந்து ஒரு பூஸ்டப்போடு எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பூஸ்டப் ஐடி ஆக்டிவேஷனோட நமக்கு நியூ ஐடி ஆக்டிவேஷனும் நிறையா வரும்.
அது வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் இன்கம் வாங்குறதுக்கும் ஸ்பான்சர் இன்கம் வாங்குறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துழைப்புங்கிற நம்பிக்கையோட நான் இந்த கான்டெஸ்ட் டீட்டெயிலை முடிச்சுக்கிறேன்.